கொண்டு இருக்கின்றார். உலகம் முடியும் காலத்திலே நடுவர் திரும்பவும் வந்திடுவார். நம்புகிறேன், பாரினில் அவர் துணை வேண்டுகிறேன். பாவ மன்னிப்பு தூய்மை பெற்று பரிகார வாழ்வில் நினைத்திடுவேன். திருவாவை உரைப்பதை நம்புகிறேன், புனிதர்கள் உறவை நம்புகிறேன். உடலின் உயிர்ப்பை நிலை வாழ்வை உறுதியுடனே நம்புகிறேன். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, நாம் பாவத்தால் இறைவனின் அன்பை இழந்த போதும் அவர் நம்மை வெறுப்பதில்லை. மனிதனை மனிதனாக இருந்து அன்பு செய்ய நாம் ஒரே மகனாக அனுப்பிய அவரது இறுதி இருதயத்தின் வழியாக நம்மை தொடர்ந்து அன்பு செய்து வருகின்றார். இவரிடம் நம்முடைய தனிப்பட்ட தேவைகளையும் திருச்சபை தேவைகளையும் சமர்ப்பிப்போம். உங்கள் பதில்: ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். எங்கள் பரிசுத்த தந்தை பதானியோ பேராயர், ஆயர்கள், குருக்கள், கன்னியர், வேத பணியில் ஈடுபட இல்லறத்தவர் அனைவரும் இயேசுவின் சாட்சிகளாய் திகழவும் இறையரசை பரப்ப அயராத ஆர்வம் உழைக்க வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். திருதிய படங்கள் இல்லங்களில் நிறுவி வழிபடும் இல்லங்களை ஆசிர்வதித்தரணும். அந்த இல்லங்களில் வசிப்போர் இயேசுவின் திருதியத்தின் சிறப்பான ஆசிரியை பெற்று துயரமின்றி விசுவாசம், ஜபம், தன்னலமற்ற அன்பு ஆகியவையில் தலை சிறந்து எடுத்துக்காட்டுகளாக விலக வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். மனவேதனையாலும் உடல் நோயாலும் அவதிப்படும் அனைவரையும் நினைவு கூறுகின்றோம். இயேசுவின் திருதியம் அவர்களுக்கு ஆறுதலாய் இருக்கவும் விரைவில் குணம் பெற்று மகிழ்வோடு வாழ வழியாக இருக்க வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். இந்த நவநாள் திருப்பலியில் பங்கு பெறும் எங்கள் அனைவரின் மீதும் உமது ஆசையை பொழிந்தருளும். எங்களது கருத்துக்கள் நிறைவேறவும் திரு இதயத்தின் அன்பை பெற்று உமது கருவியாக மாற வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். உங்கள் தனிப்பட்ட கருத்துக்களாக மௌனமாக வேண்டிக் கொள்ளும். முக்கியமாக குடும்பங்களில் அன்பில்லாமல் ஒருவர் எப்பொழுதும் சந்தேசத்திற்கோடும் அமைதியற்று வாழ்வர்களுக்காக ஜெபிப்போம். இயேசு திருதியம் அவருடைய குடும்பங்களுக்கு அன்பையும் சமாதானத்தையும் வழங்க ஆண்டவரிடம் வேண்டுவோம். பெற்றோர்களும் பிள்ளைகளும் ஒருவரை ஒருவர் அன்பு செய்யாமல் வெறுப்போடு வாழும் ஒரு சில குடும்பங்களுக்காக ஜெபிப்போம். கடவுள் அவர்கள் அனைவரையும் ஒன்றாக இணைக்க ஆசிரியை தர வேண்டுவோம். எல்லாம் வல்ல பரிசுத்த தந்தையே, நேர்மை உள்ளத்தோடும் தூய உள்ளத்தோடும் உண்மை மன்றாடும் மக்களை கனிவாய் செவிசாய்த்து நாங்கள் எழுப்பும் இந்த மன்றாட்டுகளுக்கு தயவாய் செவிசாய்த்தருளும். எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியாக உண்மை மன்றாடுகிறோம். ஆமென்.
இறைவா உன்னில் இணைய வாழ்வு இருந்தும் பயனென்ன? இறைவா உன்னில் இணைய வாழ்வு இருந்தும் பயனென்ன? ஈரத்தில் நீ தந்த வாழ்வை நான் தந்தால் எனக்கு இழப்பென்ன? இனிவாழ் காலம் இனிதாக வேண்டும், இறைவா உன்னோடு இணைதாக வேண்டும், இணைதாக வேண்டும், இணைதாக வேண்டும். சகோதர சகோதரிகளை நாம் அனைவரும் ஒப்பு கொடுக்கும் திருப்பலி எல்லாம் வல்ல இறைவன் கேட்டதாகும்படி ஜெபியுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு நலனுக்காகவும் உமது கையிலிருந்து வழியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, அன்பாக உம் திருமகனின் இருதயத்தை சொல்லற்குரிய அன்பை கண்ணோக்கி அருளும். அதனால் நாங்கள் ஒப்பு கொடுப்பது உமக்கு உகந்ததாகி எங்கள் பாவங்களுக்கும் கழுவாயமைய அருள் புரிவீராக. எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இது எங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனது. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றுமுள்ள எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக எந்நாளும் இவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். சிலுவையில் உயர்த்தப்பட்ட கிறிஸ்து வியத்தக உரிய அன்பினால் தம்மை எமக்கு கையளித்தார். குத்தி திறக்கப்பட்ட விழாவிலிருந்து இரத்தமும் தண்ணீரும் வழிந்தோட செய்தார். இதிலிருந்து உமது திருவாவை அருளடையாளங்கள் வெளிப்பட்டன. இவ்வாறு மீட்பரின் திறந்து இதற்கிடம் அனைவரும் மீட்க பெறவும் மீட்பளிக்கும் ஊற்றுகளிலிருந்து மகிழ்ச்சியுடன் மகிழ்ந்து கொள்ளவும் செய்தருளினார். ஆகவே புனிதர்வான தூதர் அனைவரோடும் சேர்ந்து நாங்கள் உம்மை புகழ்ந்தேத்தி முடிவின்றி பாடுவதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவர் பெயரால் வருகின்றவர் ஆசியை பெற்றவர். உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஒன்று. ஆகவே தூயாவே புனிந்து காணிகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். வாரங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு மாற்றமாக. அவர் பாடுபட உலகம் கணிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவனமேலும் இருந்தார்ந்தே பின் கிணத்தை எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சிறுகளுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள்.
நம்பிக்கையின் மறைபொருள் ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வதன் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் ஒப்பு கொடுக்கிறோம். திருமணின்று உமக்குரிய புரிய தகுந்தவன் எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கொள்ளும் எங்களை தூயாவை ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உலகெங்கு பரவியிருக்கும் அது திரு அவையை நினைவு கூர்ந்தரிடும். எங்கள் திருத்தந்தை 14ஆம் லியோ, எங்கள் ஆயர் பீட்டர், எங்கள் துணை ஆயர்கள் சுசைனார் மற்றும் ஆரோக்கிய சதீஷ், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்திடும். உயிர்த்தெழுந்த நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதரர் சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயும் கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராய் இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்து மரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தை தூயாவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. நாம் பிறர் குற்றங்களை மன்னிப்பது போல் கடவுள் நம் குற்றங்களை மன்னிக்க இறைவனை நோக்கி ஜெபிப்போம். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும், எங்களை சோதனைக்கு உட்படுத்தாது, தீமை எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகிறோம். இரக்கத்தின் உதவியாலும் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கும் பேரின்பத்திற்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் கடமையும் ஆட்சியும் என்றென்றும் உமது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை அமைதியில் கொண்டு செல்கிறேன், என் அமைதியில் கழிக்கிறேன் என்றும் திருத்துதர்களை முடிக்கிறேன். எங்கள் பாவங்களை பாராமல் உமது திருவாவை நம்பிக்கை கண்ணோக்கி உமது திருவுலகத்திற்கு ஏற்பதற்கு அமைதியும் ஒற்றுமையும் அளித்தருவீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய சமாதானம் உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை அறிவித்து மகிழ்வோம். போக்கும் இறைவனின் செம்மறியே, எம்மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எம்மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எமக்கு அமைதி அருளும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, நாமக்குள்ள போகும் திருவுடலும் இரத்தமும் தீர்ப்புக்கும் தண்டனைக்குள்ளாக்காமல் பெருவிலக்கத்தால் என்னுடன் பாதுகாப்பாகவும் நலமளிக்கும் மர்மந்தாகவும் நம்மை அன்பு செய்து நம்மை ரட்சித்த இறைமகன் இயேசு, இவரை உலகின் பாவங்களை போக்கின்றவர், செம்மறியில் இருந்து கலைக்கப்பட்ட நாம் அனைவரும் பேர் பெற்றோர். ஆண்டவரே, நீர் சொல்கிறவர் நான் தகுதியற்றவன், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியறலும் எனது ஆன்மா நலமடையும்.
காமிக்கணும். நீங்கள் உட்கார இடத்துல இருங்க. அங்கே வந்து ஜங்ஷனில் வந்து ஒரு பிரதர்ஸும் ப்ரீஸ்ட்டும் வராங்க. அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வந்து கம்யூனியன் வாங்கிக்கலாம். அங்கே கும்பலாக வந்து அப்படியே ஃபுல்லாக நெருக்கம் பண்ணாதீங்க. அந்த இடத்துல இருந்து மெதுவாக ஒருத்தர் வழிவிட்டு நீங்கள் வாங்கி கொண்டு போகணும். தேங்க்யூ. என் சொற்கள் உன் வாயில் வைத்துள்ளேன். பிடுங்கவும் தகர்க்கவும், அழிக்கவும் கவிழ்க்கவும், கட்டவும் நடவும் இன்று நான் உன்னை பொறுப்பாளராக ஏற்படுத்தியுள்ளேன். என்றார்
கிறிஸ்துவ உங்கள் அனைவருக்கும் இயேசு திரியத்துடைய ஆண்டவர் ஆசீர்வாதம் மற்றும் இயேசு திரியத்தினுடைய அமைதியும் சமாதானம் சந்தோஷமும் உங்களிடத்தில் எப்பொழுதும் இருக்கட்டும் என்று ஆசீர்வித்து உங்கள் அனைவருக்கும் வாழ்த்துகிறேன். ஹாப்பி ஃபீஸ்ட் யூ ஆல். ஒரு ஏற்கனவே நான் இதை சொல்லியிருக்கேன். ஒரு கான்வென்ட்க்கு அவங்க வந்து ஒரு ஹாஸ்டல் நடத்திருந்தாங்க. ஒரு 3 பேர் 8வது 9வது படிக்கிற பசங்க, ஒரு 3 பேர் கேர்ள்ஸ் வந்து திடீர்னு வந்து மிஸ்ஸிங் ஆகிட்டாங்க. அவங்க வந்து காணாமல் போயிட்டதுனால போலீஸ் ஸ்டேஷன்லாம் கம்ப்ளைண்ட் பண்ணாங்க. 1 நாள் ஆச்சு, 2 நாள் ஆச்சு, 3 நாள் ஆச்சு, 5 நாள் ஆச்சு. அந்த சிஸ்டங்க வந்து அவங்க கண்ணில் தண்ணியில் ரத்தம் வர மாதிரி ஆயிடுச்சு. அந்த மாதிரி ஒரு பேரண்ட்ஸ் ஒரு பக்கம் ப்ரெஷரு, மீடியா ஒரு பக்கம் ப்ரெஷரு. கடைசியில் வந்து ஹைகோர்ட்டில் போயிட்டு ஒரு கார்பஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேஸ் போட்டதால ஜட்ஜ் வந்து வித்தின் 48 hours அந்த பசங்க இங்கே கோர்ட்டில் சப்மிட் பண்ணோம் அப்படின்னு சொன்னாங்க. போலீஸ் வந்து வித்தின் 24 hours அவங்கள பிடிச்சிட்டாங்க. அந்த பசங்க வந்து பெங்களூர்லேருந்து மகாராஷ்டிராவுக்கு போயிருக்காங்க, மும்பைக்கு போயிருக்காங்க, அங்கேருந்து சென்னைக்கு வந்திருக்காங்க, சென்னையிலேருந்து மறுபடியும் பெங்களூர் வந்திருக்காங்க, பெங்களூர்லேருந்து மறுபடியும் பெங்களூர் போயிருக்காங்க. அப்படியே 5 நாள் வந்து அந்த பசங்க வந்து ட்ரெயினில் அங்கே சுற்றிட்டு இருக்காங்க. கடைசியில் அவங்கள வந்து கோர்ட்டில் சப்மிட் பண்ணாங்க. அந்த 5 நாள் காணாத போன பசங்க சமயத்தில் அந்த சிஸ்டர்ஸுங்க ஆகட்டும், அப்பா அம்மா ஆகட்டும், அவங்க பட்ட வேதனை இருக்குல்ல பயங்கரம். அதை வந்து எக்ஸ்பிளைன் பண்ணவே முடியாது. அந்த விழா தான் இன்னைக்கு. ஆண்டவர் இயேசு ஒரு ஆன்மா தொலைஞ்சிச்சுன்னா இப்படி தான் தேடுறாரு. என்னுடைய விழாவே வந்து ஆன்மாவை தேடி ஆண்டவர் இயேசு போய் அதை போய் பிடிச்சிட்டு வர. இப்போ நீங்கள் எல்லாம் வந்து எந்த ஆன்மா நீங்களே கேட்டுக்கணும், தொழிஞ்சு போன ஆன்மாவா இல்லை தொழியாத இருக்க ஆன்மாவா அப்படின்னு. கிறிஸ்துவ அன்பானவர்களே, இந்த விழா வந்து வெறும் நம்ம கிறிஸ்தவர்களுக்கு மட்டும் கிடையாது, உலகத்தில் இருக்க அனைவருக்குமே இது விழா. இயேசுவின் திரு இதயம் வந்து அது இரக்கத்தில் சார்ந்த ஒரு ஆன்மா. அது எப்போதுமே கடவுள் வந்து நம்மகிட்ட ஏங்கிட்டே இருப்பார். வந்துட்டாங்களா 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 அப்படின்னு கடவுள் நம்ம பின்னாலேயே இருப்பார். இதில் வந்து எல்லாருமே சந்தோஷப்படணும். இந்த மாதிரி ஒரு கடவுளுடைய இரக்கம் வந்து உலகத்தில் எங்கேயுமே கிடைக்காது. எந்த ஒரு கணவனோ மனைவியோ பிள்ளைகளோ அப்பா அம்மா யாருமே இந்த மாதிரி ஒரு இரக்கத்தை கொடுக்கவே முடியாது. அது வந்து நம்ம ஆண்டவர் இயேசு கொடுத்துருக்காங்க. அந்த பிள்ளைகளாக நம்ம இருக்கிறோம்ல, அது ஒரு மகிழ்ச்சி. அதனால் இந்த விழாவில் வந்து நீங்கள் ரொம்ப சந்தோஷப்படணும். உங்கள் கஷ்டம் நோவு பிரச்சனை எது இருந்தாலும் இந்த விழாவில் நீங்கள் பங்கெடுத்து திருவிழியில் வந்து இந்த நட்கொடை வாங்குறீங்க இல்லையா, கடவுள் உங்களோடு இருப்பார். யாரெல்லாம் அந்த நட்கொடை வாங்குறீங்களோ 20 நிமிஷம் கடவுளுடைய பிரசன்னம் உங்கள்கிட்ட இருக்கும். 20 நிமிஷம். அதனால தான் நம்ம எப்போதுமே திருப்பலி முடிச்ச பிறகு ரொம்ப சந்தோஷத்தோட அமைதியோட சமாதானத்தோட நம்ம போகணும். இப்போது கவனிச்சு 20 நிமிஷம் நீங்கள் யார் மேலெல்லாம் கை வச்சிங்கன்னா அவங்களாம் ஆசீர்வதிப்பாங்க. குருக்கள் கிட்ட வந்து 1 மணி நேரம் கடவுள் வந்து அந்த பிரசன்னம் வந்து பாடியில் இருக்கும். அதனால தான் நிறைய பேர் வந்து குருக்கிட்ட வந்து பிளெஸிங் வாங்குவாங்க. கிறிஸ்துவர்களே, இந்த விழா வந்து உங்களுக்கு எல்லாருக்கும் இந்த மகிழ்ச்சியும் அமைதியும் சமாதானம் கொடுக்கும்படி நான் ஆண்டவர்கிட்ட வேண்டுகிறேன். இந்த திருப்பலி ஆகிட்ட பிறகு 8:30 மணி திருப்பலி வந்து இங்கே தான் இருக்கும். தயவுசெய்து வந்து யாரெல்லாம் வந்து திருப்பலி முடிச்சிட்டு பிறகு ஒருவேளை நீங்கள் அங்கே போயிட்டு ஜம்ப் பண்ணோம் அப்படின்னா இந்த ரோட்டில் இப்படி போயிடுங்க, இப்படி போயிட்டு அங்கேருந்து வரவங்க வந்து அங்கே வந்து உட்காந்துப்பாங்க. ஓகே, அங்கே பின்னால் இருக்கிறவங்களுக்கு வந்து அங்கே கொஞ்சம் வழி விடுங்க. அந்த பக்கம் வழி போகும் பொழுது நெருக்கமாக பண்ணாங்க. எல்லோரும் பீஸ்ஃபுல்லாக போட்டோம். 10 மணிக்கு ஆர்ச் பிஷப் வந்து இங்கே திருப்பலி வைக்கிறார். அது வந்து திருப்பலி வந்து உள்ளே இருக்கும். 11:30 மணிக்கு வந்து நம்ம பங்கில் இருக்கிற எல்லா சிக்கானவங்களுக்காக ஒரு விசேஷமான ஒரு திருப்பலி இருக்குது. இந்த திருப்பலியில் வந்து யாரெல்லாம் வந்து நம்ம பங்கில் ரொம்ப திருப்பலியே பார்க்காம இருக்காங்களோ அவங்களெல்லாம் நம்ம கொண்டு வந்து அவங்களுக்கு இந்த திருப்பலி நடத்துறதுக்காக ஒரு ஏற்பாடு பண்ணியிருக்கோம். ப்ளஸ் நாங்கள் வந்து யாரெல்லாம் வந்து பெட்ரிடனாக சிக்காக இருக்கிற அவங்கள பார்த்துக்கிறாங்களே அவங்களுக்கு நாங்கள் நன்றி செலுத்தி இந்த திருப்பலியில் நாங்கள் பங்குறோம். ஏன்னா சிக்காக இருக்கவங்க ஒன்று அவங்கள பார்த்துக்கிறாங்களே அவங்களுக்கு பெரிய சாக்ரிஃபைஸ் பண்ணுறாங்க. அவங்களையும் நம்ம வந்து மதிக்கணும். கடவுள் அவங்களை நிறைய ஆசீர்வதிப்பார். கிறிஸ்துவனுடைய இன்று சாயந்தரம் 4 மணிக்கு ஒரு திருப்பலி இருக்கும். அது ஆகிட்ட பிறகு 5:30 மணிக்கு ஒரு ஷார்ட் ப்ரொசஷன் இருக்கும். இங்கேருந்து ஏன்னா நிறைய வழியெல்லாம் வந்து கொஞ்சம் ப்ராப்ளமாக இருக்கிறதுனால இந்த இப்படி லெஃப்ட்டில் போயிட்டு ஃபிலோமினாஸ்லேருந்து இப்படி மறுபடியும் வந்துடுவோம்.
இது வந்து ஷார்ட்டாக இருக்கிறதுனால வரவங்க வந்து கொஞ்சம் மெதுவாக ஸ்லோவாக ப்ரொசஷனில் ஜாயின் பண்ணி கேட்டுக்கொள்கிறேன். யாரும் வந்து இந்த சைடில் வந்து பார்க் பண்ண வேண்டாம். வழியில் போலீஸ் அவங்க ரிக்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. அதில் நீங்கள் வந்து பார்க்கிங் வந்து நம்ம மான்சைக்கஸ் ஸ்கூல்லையும் மற்றும் இங்கே ஆல் சைன்ஸ் நம்ம வந்து ஈவினிங் அவங்க கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காங்க. மற்றது இங்கே ஹாஸ்பிட்டலில் வந்து ஒரு கார் பார்க்கிங் மட்டும் கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காங்க. தயவுசெய்து இந்த 1/2 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கவங்க வந்து தயவுசெய்து வண்டி கொண்டு வராமல் நீங்கள் நடந்தே வந்து திருப்பலியில் பங்கு கொள்ளும்படி இந்த ப்ரொசஷனில் கலந்துக்கொள்ளி உங்களை கேட்டுக்கொள்கின்றேன். மற்றும் நம்ம இங்கே இருக்க ஹாஸ்பிட்டல் விக்ரம் அவர் ஹாஸ்பிட்டல் வந்து அவங்க ஒரு மெடிக்கல் கேம்ப் ஆம்புலன்ஸு அதெல்லாம் வச்சுருக்காங்க. யாருக்காவது ஏதாவது எமர்ஜென்சி ஏதாவது வேணால் நீங்கள் அங்கே போயிட்டு அவங்கள பார்க்கலாம். ஒரு 2 ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது. ரிலேஷன்ஷிப் மேனேஜர்ஸு, இன்சூரன்ஸ், இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்றது யாரும் அப்படி தேவைச்சுன்னா என் ஆஃபீஸில் வந்து மீட் பண்ணுங்கள். இன்றைக்கி இல்லை நாளைக்கு இல்லை 4 மணிக்கு. கிறிஸ்துவன் அவர்களே, ஃபாதர் மார்ட்டின் குமார் உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். அவர் ஏற்கனவே இந்த பங்கில் இருந்தவர் மற்றும் இப்போ வந்து அவர் சான்சலர் ப்ளஸ் ஆர்ச் பிஷப்ஸில் இருக்கார். நம்ம டயசிஸ்லேயே ஒரு 4-5 ப்ரீஸ்ட்டு மட்டும் தான் ஒவ்வொருவரும் சிரிச்சுட்டு இருப்பாங்க. இப்போ முகம் பார்த்தாலே அப்படியே சிரிப்பாக இருக்கும். அதில் வந்து நம்ம ஃபாதர் மார்ட்டின் குமார் எப்போதுமே அமைதியாக சமாதானமாக எந்த ஒரு விஷயமும் ரொம்ப டென்ஷன் இல்லாமல் ரிலாக்ஸாக அவர் வந்து இங்கே வந்து இந்த திருப்பலியில் வந்து நம்ம அனைவருக்காக வேண்டியதுக்காகவும் மற்றும் இந்த கடவுளுடைய ஆசீர்வாதங்கள் தந்ததுக்காக உங்கள் எல்லாருடைய சார்பாக அவருக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். தேங்க்யூ ஃபாதர். ஒரு ஸ்மால் டோக்கன் ஆஃப் தேங்க்ஸ் I ask Father Jacob to hand over to Father Martin Kumar. Thank you. சாயந்தரம் வந்து வரும்பொழுது நிறைய க்ரௌட் இருக்கும். நம்ம பாரிஷில் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். லாஸ்ட் டைம் வந்து கொஞ்சம் செயின் தெஃப்ட் அதெல்லாம் நடந்திருக்கு. உங்கள் உஷாராக நீங்கள் பார்த்துக்கணும். சின்ன குழந்தை இல்லைன்னா ஏதாவது கோல்டு இல்லை இல்லை பர்ஸ் மிஸ் ஆயிடுச்சுன்னா அதை பார்த்துட்டு உஷாராக போகணும். மறுபடியும் அனைவருக்கும் பங்கிலிருந்து நம்முடைய பங்கில் இருக்கும் அனைத்து குழுக்கள் சார்பாக அனைவருக்கும் ஹாப்பி ஃபீஸ்ட் யூ ஆல். தேங்க்யூ. நிறைய பேருக்கு நான் தேங்க்ஸ் பண்ண முடியல, டைம் இல்லாதனால எல்லாருக்கும் சேர்த்து நான் வேறு என்ன நான் சொல்கிறேன். பார்க்கலாம், எழுந்து நிற்போம். ஆண்டவரே, இந்த அன்பின் அருள் அடையாளம் எங்களை புனித அன்புத்தியால் பற்றியறே செய்வதாக. இவ்வாறு நாங்களும் திருமானிடம் என்று மீட்க பெற்று எங்கள் சகோதர சகோதரிகளில் அவரை கண்டுகொள்ள கற்றுக்கொள்வோமாக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றார் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். பாதர்களே, உங்கள் பங்கத்தை பாத சந்தோஷ் எனக்கு இந்த நல்ல வாய்ப்பை கொடுத்ததுக்காக நன்றி கூறுகிறேன். கடவுளாரையும் அவருடைய ஆரம்பித்திருக்கும் இந்த பங்கு தந்தையின் பணியையும் நல்ல விதமாக செய்து கடவுள் ஆசிரியரோடும் ஞானத்தோடும் கடவுள் அருளோடும் செய்ய அவரை வாழ்த்தி ஜெபிக்கின்றோம். உங்கள் அனைவருக்கும் விஷ் ஹாப்பி ஃபீஸ்ட். அதை பணிந்தேறி ஆசிரியர் வேண்டுவோம். ஆண்டவர்களோடு இருப்பாராக. ஆறுதல் அனைத்து நிறைவா உங்கள் வாழ்நாள் எல்லாம் உமது அமைதி செம்மையுற செய்து நமது ஆசிரியரின் படைகளை உணர்வுகளுக்கு வழங்குவாராக. இடர்கள் அனைத்திலிருந்தும் அவர் உங்களை விடுவித்து உங்கள் இதயங்களை தமது அன்பில் உறுதிப்படுத்துவாராக. எதிர்நோக்கு, நம்பிக்கை, அன்பு ஆகிய கொடைகளில் உங்களை பலப்படுத்தி இவ்வுலக வாழ்வில் ஆற்றல் வாய்ந்த செயல் வழியாக நிறைவாழ்வின் மகிழ்ச்சி அடைவீர்களாக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவி உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் என்றும் ஆசீர்வதிப்பாராக. இயேசு திருதி அன்பில் என்றும் வாழ சென்று வாழ
நாங்கள் கோவிலும்